அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெடி பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு மட்டும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறது இல்லை, எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பட்டு சாரின்ட்டு எடுத்தாலே ஆரி ஒர்க் பண்ணி போட்டாங்கன்னா அது இன்னும் லுக்கு கிராண்டாக இருக்கும். சிம்பிளாக ஒரு 2000 ரூபாய்க்கு சாரீ எடுத்துகிட்டு ஒரு அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா சாரீ இன்னும் கிராண்டாக காமிக்கும். ஃபோட்டோஸ்க்கெலாம் லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் அழகாக கொடி கொடியாக லீஃப் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளாக நெக்லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டில் ஒரு லைனு, சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு ஒரு லைனு, ஸ்டோன் லேஸ் ஒரு லைனு, சுகர் பீடு ஒரு லைனு, ஜரி த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்லைனு ஒரு பட்டையை ஒரு 1/2 இன்ச்சுக்கு முதல்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப்ல வரைய கொடி கொடியாக வந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக ரெடி பண்ணிவிட்டு சாரீ க்ரீன் கலரு, அதனால் க்ரீன் கலரு ஸ்டோனும் ப்ளவுஸ் பிங்க் கலரு, அதனால் இப்போ க்ரீன் அண்ட் பிங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஜர்தோசி கொடுத்துட்டு சாரீ கலர் க்ரீன் கலர்னால அவுட்டர் லைனு க்ரீன் கலர்லேயே சில்க் த்ரெட்டு கொண்டு வந்திருக்கேன். நம்ம கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு சில்க் த்ரெட்டு நல்லா யூஸ் ஆகும். அதனால் ஜர்தோசி கொடுத்துட்டு சில்க் த்ரெட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இதிலலாம் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோட் ஸ்டிச்சஸ் லேண்டிங் வியூவில் கொடுத்தீங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். லோட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு அங்கங்கே டாட் மாதிரி வைக்கிறதுக்கு இதுக்கு ரிலேட்டடான ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் திலகம் ஷேப்பு, அதனால திலகம் ஷேப்லேயே டாட் வச்சுருக்கேன். இதில் பேக்கில் என்ன டிசைன் கொண்டு வருமோ அதோட கண்டினியூட்டி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அதே சேம் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச், பீட் ஒர்க், ஸ்டோன் லேஸ், பீட் ஒர்க். இந்த இது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பீட் ஒர்க்கும் செயின் ஸ்டிச்சு, லோட் ஸ்டிச்சு, ஜர்தோசி இதை வச்சு இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸ்லீவு எல்போ ஸ்லீவ் கேட்டாங்க. எல்போ ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கு. இப்போ ஃபேஷன் எல்போ ஸ்லீவ்னோடனே கல்யாண பொண்ணும் சரி மற்ற எல்லாருமே இப்போ எல்போ ஸ்லீவ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சேம் நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதே தான் நான் ஸ்லீவில் கீழே ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சு வச்சு இந்த 1/2 இன்ச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சேம் நம்மளுக்கு பேக்கில் என்ன ஒர்க் இருக்கோ அது ரிலேட்டடாகவே ஸ்லீவ் கொண்டு வரதுக்காக சேம் அதே மாதிரி கொடி கொடியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எல்போ ஸ்லீவ் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொடி கொடியாக வந்து திலகம் ஷேப்பு, லீவ் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. முடிகிற ஸ்டேஜ் வரும்போது செயின் ஸ்டிச் எல்லாத்துலேயும் அவுட்டர் லைன் கொடுத்து ஜரி த்ரெட்டில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோன்னா இது ஃபினிஷ் ஆகிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் தைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா லுக் இப்படி இருக்கும். நல்லா டீப் நெக் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு லுக் அழகாக இருக்கும். ஆரி ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் டீப் நெக் இருந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உடம்பும் லைட்டாக இறக்குனீங்கன்னா ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சி திருப்பி இருக்கேன். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, லோட் ஸ்டிச்சு, த்ரெட் லோட் ஸ்டிச்சு, ஜர்தோசி ஸ்டிச்சு இந்த ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணி இந்த அழகான ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். திருப்பிட பிறகு இந்த ஹேங்கிங்ஸை போட்டிங்கன்னா நல்லா இன்னும் ரிச் லுக்காக இருக்கும். அதனால இதுக்கேற்ற மாதிரி ஹேங்கிங்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். லாங் எல்போ ஸ்லீவு, ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு எடுக்கிறேன். இதே மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி பண்ணால் என்கிட்ட கற்றுக்குங்க. இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.